தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. ஸ்ரீவைகுண்ட பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்ட பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து உணவுப் பொட்டலங்களுடன் ஹெலிகாப்டர் புறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்ட பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து உணவுப் பொட்டலங்களுடன் ஹெலிகாப்டர் புறப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி தகவல் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்ட பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து உணவுப் பொட்டலங்களுடன் ஹெலிகாப்டர் புறப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி தகவல் தெரிவித்திருக்கிறார். 1 டன் உணவுப் பொட்டலங்களுடன் விமானப்படை ஹெலிகாப்டர் புறப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்ட பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயில் பயணிகளை விமானப்படையினுடைய ஹெலிகாப்டரின் உதவி மூலம் மீட்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் கூடுதலாக 4 அமைச்சர்கள் தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மீட்பு பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்பகுதிகளில் களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். அங்கு செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் வெள்ளத்தால் நிறுத்தப்பட்ட ரயிலில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் உணவு இல்லாமல் தவிர்த்து வரக்கூடிய சூழல்ல அவர்களை மீட்கும் போது அவர்கள் உணவு உள்ளிட்டவை கொடுத்து அவர்களை மீட்பதற்கான அடிப்படை வசதிகளுடன் ஹெலிகாப்டர் மூலமாக உதவிகள் மேற்கொள்ள முயற்சி செய்வதாக தெரிவித்தார். குறிப்பாக கோவை சூலூர் விமானப்படை விமான தளத்திலிருந்து உணவு பொட்டலுடன் கூடிய ஹெலிகாப்டர் தற்பொழுது புறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் 1 டன் உணவு பொட்டலங்களுடன் விமானப்படை ஹெலிகாப்டர் புறப்பட்டுள்ள நிலையில் ரயில் பயணிகளை மீட்கும் அந்த குழுவினர் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அந்த ரயில் செல்லும் பொழுது அதிகாலை வேளத்திலேயே அந்த ரயிலானது வெள்ளத்தின் காரணமாக இடையில் நிறுத்தப்பட்டிருந்தது. இடையில் நிறுத்தப்பட்ட ரயில் அங்கிருந்து பயணிகள் வெளியே செல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் சுற்றிலும் வெள்ளமாக இருப்பதனால் அவர்கள் வெளியேற முடியாமல் மாட்டிக்கொண்டிருக்கின்றனர். அவர்களை மீட்பதற்கான தகவல் அறிந்தும் தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், தற்பொழுது ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ரயிலில் மாட்டிருக்கக்கூடிய அந்த பயணிகள் அனைவரையும் விமானம் மூலமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து 1 டன் உணவு பொட்டலுடன் கூடிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை விமான தளத்தில் இருந்து உணவு பொட்டலுடன் தற்போது ஹெலிகாப்டர் புறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த உதவி பணிகள் மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுத்த இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து உணவு இல்லாமல் அவர்கள் தவிர்த்து வருகிறார்கள். அங்கிருந்து வெளியே வர முடியாமல் அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வெள்ளமும் அந்த பகுதியை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தரை மார்க்கமாக சென்று அவர்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதனால் விமானப்படையினுடைய உதவி தற்பொழுது கேட்கப்பட்டு அது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் எடுத்தாங்க திருச்செந்தூர்.
சிறுவைக்கிட்ட நமக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அதை தாண்டி போகாதுன்னு சொல்லி நேற்று நைட்டு ஒரு 9 o'clock இங்கே நிறுத்துறாங்க. இதுவரையும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த உதவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல. அடிப்படை வசதியான தண்ணி, குழந்தைங்களுக்கு பால் இது கூட ஏற்பாடு பண்ணல ரயில்வே நிர்வாகம். மேலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கோம். நாங்கள் எங்கே யாரை எப்படி தொடர்பு கொள்வது இல்லை, நாங்கள் இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது கூட இதுவரை எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். எங்களுக்கு இங்கேருந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இருந்து ரெஸ்க்யூ பண்ணி நாங்கள் திரும்ப எங்களோட வீடுகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ரயில்வேல எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். இதுவரை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவுட்டுக்கு அதாக தான் உட்காந்துருக்காங்க. அந்த உட்காந்துருக்க ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இங்கே நிறைய பேர் அவங்களால முடிஞ்சது முட்ட அளவு தண்ணியை தாண்டி போயிட்டு அங்கங்கே போயிட்டு ஏதோ உங்களுக்கு சாப்பாடு வாங்குறேன் அதை வாங்குறேன்னு போகிறாங்களே தவிர இங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு பழம் கிடைக்குது, இல்லைனா இதுதான் கிடைக்கும், பழம் கிடைக்குது, இல்லைனா ஏதாவது சாப்பிட்ற தீனி பண்ணால் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதுன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் எங்கேயோ போய் வாங்கிட்டு வராங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எந்த இதுவுமே ஃபெசிலிட்டியுமே இங்கே இல்லை. கடையும் கிடையாது. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது. எங்களை